இந்த மீன் தொட்டி 3 வருஷமாக ரன்னிங்கில் இல்லை. இது நானே செஞ்ச ஒரு சின்ன வாட்டர் ஃபால் செட்டப். கீழே ஒரு மோட்டர் செட் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற பானையிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். இந்த செங்கல் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிமெண்ட்டில் செஞ்சு அது மேலே பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா தெர்மாகோல் பேக்ட்ராப்லேருந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு புத்தர் உட்காந்துருப்பாரு. இப்போ அவரோட தலை மட்டும் தான் இருக்குது, உடம்பு எங்கே போச்சுன்னு தெரியல. இதோட மோட்டரும் இருக்குது, இதுவும் ஓடுமா தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த டேங்கை நம்ம க்ளீன் பண்ணி ஒர்க் ஆகுதான் நம்ம பார்த்துடலாம். டேங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய தூசி உப்பு கரெல்லாம் இருந்தது. பாத்திரம் கழுவுற ஸ்டீல் ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்ச உடனே அழுக்கெல்லாம் போயிடுச்சு. உப்பு கரை போகிறதுக்காக ஆசிடை ஊற்றி கழுவுனதுக்கப்புறம் டேங்கே புதுசாகிடுச்சு. டேரண்டூலா ஸ்பைடர் எடுத்து வேறு இடத்துல வச்சுட்டு டேங்கை அந்த இடத்துல வச்சுட்டேன். முன்னாடி இருந்த மாதிரி இதில் கொஞ்சம் செடி வைக்க போகிறேன். மணி பிளான்ட், பிகோனியா, அப்புறம் ஃபிலோடெண்ட்ரன். அக்வாரியமில் கிடைக்கிற 5 வாட்ஸ் USB LED இதில் மாட்ட போகிறேன். கீழே இருக்கிற ஒரு பானையில் கோகோ பீட்டை போட்டு நிறச்சிட்டு பிகோனியா பிளான்ட்டை அதில் நட்டிட்டேன். மண் போடாமல் எந்த செட்டப்புமே நான் பண்ண மாட்டேன். அதனால் 1 கிலோ கோல்டன் சாண்ட் இதில் போட்டுட்டேன். ஃபிலோடெண்ட்ரனை தெர்மாகோல் மேலே டூத் பிக்கை சொருகி தொங்க விட்டுட்டேன். அப்புறம் மோட்டரை மாட்டிட்டு அந்த கார்னரில் மணி பிளான்ட்டையும் தொங்க விட்டுட்டேன். இந்த டேங்க் ஒரு 3 லிட்டர் தண்ணி பிடிச்சிது. தண்ணி நிரப்பினதுக்கப்புறம் மோட்டரை ஆன் பண்ண உடனே மேலே இருக்கிற பானையிலேருந்து ஃபாஸ்ட்டாக தண்ணி வந்து வெளியெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சின்ன கல்லை எடுத்து உள்ளே வச்சதுக்கப்புறம் தண்ணி வெளியே தெறிக்காமல் வந்தது. இந்த டேங்க்கில் மீன் போடணும், அப்புறம் ஒரு சின்ன புத்தர் சிலை வைக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.